விசாகன் குடில். இன்னைக்கு நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்க போறோம். சிக்கன் ரோஸ்ட், கோழி வறுவல். ஸோ இது செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றத வாங்க பார்க்கலாம். கோழி வறுவல் செய்யறதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரஃபா. இன்னொரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். தேங்காய் சில்லு ஒரு 2 பத்து எடுத்திருக்கிறேன். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், பட்டை லவங்கம் ஒரு சின்ன துண்டு, கடல் பாசி சிறிதளவு, கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன். இதெல்லாமே வீட்டில் அரைச்சது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இருக்கிற 1/2 kg சிக்கன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்திருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு கப் அளவுக்கு தயிர். இது எல்லாத்தையும் போட்டு பெரட்டி ஒரு 1 hour ஊற வைக்கிறோம். ஊற வச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். கோழி வறுவலுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா இதுல 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், பட்டை சிறிதளவு, கடல் பாசி, 2 சில் தேங்காய், ரஃபா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம், பட்டை லவங்கம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைக்க போகிறோம். வறுத்துட்டு இருக்கிற வெங்காயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பேன்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல நான் எடுத்திருக்கிறேன் சின்ன வெங்காயத்தை இதில் சேர்ப்போம். இது நல்லா பொன்னிறமா வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் 1 by 1 நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி விட்ட வெங்காய விழுதியும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம், தேங்காய், சோம்பு, பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டு டேஸ்ட் ஆக்கி இதில் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கி சுருண்டு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் சிக்கன் சேர்க்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கன்களை இதில் போட்டுக்கலாம். நல்லா மசாலாவும் சிக்கனும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு
உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த கலவையை நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வதக்குங்க. இந்த டிஷ்ஷுக்கு எதுவும் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. சிக்கனில் இருக்க தண்ணியே போதுமானது. 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வந்திருக்கு, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தண்ணியெல்லாம் வற்றி உங்களுக்கு வறுவல் ரெடி ஆகிற வரைக்கும் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணிட்டு நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுவையான சிக்கன் ரோஸ்ட் கிடைச்சிடும். சுவையான சிக்கன் ரோஸ்ட் கோழி வறுவல் தயாராக இருக்கு. இப்போ நம்ம கார்னிஷிங்க்கு மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வறுபட்டிருக்கு. இதை நீங்கள் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி விதவிதமான ரெசிபிகளுக்கு நம்ம விசாகன் குடில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.